நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய ஆண்டாள் வாஸ்துடைய அடிப்படை விதிகளில் முதல் பிரதானமாக சொல்லக்கூடிய ஒரு விதி சதுரம் செவ்வகம். எதனால் நம்மளுடைய பிளாட், அதாவது நம்மளுடைய பூமி, நம்ம வீட்டிற்கு உட்பட்ட ஒரு இடம் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு இருக்கும். அதே போல் நம்ம கட்டுகின்ற வீடு அதுவும் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி அதை சரி பண்ணிக்கணும், அதே போல் எந்த வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும், அது குறித்து இந்த வீடியோவில் ரொம்ப விலாவாரியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின். என்னுடைய வாஸ்து பயணத்துலேயும் சரி, கன்சல்டேஷன்ஸில் போகும்போது நிறைய மக்களுடைய ஐயம் என்ன அப்படின்னா, சார் நிறைய பேர் அவங்களுடைய வீடு கட்டும்போது அவங்களுடைய பிளாட்டில் ஒரு பக்கம் நீண்டு தான் இருக்கும், அதே போல் ஒரு இடம் கட்டாயி தான் சார் இருக்குது, அவங்களும் வாழ்கிறாங்களே சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. உண்மை. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பு இல்லாத ஒரு வெற்றி. அது இழப்பே இல்லாமல் நம்ம வெற்றி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமும், ஒரு சந்தோஷமும், பரிபூர்ண அமைதியும், வெற்றிக்கான ஒரு ஒரு பரிபூர்ண திருப்தியும் இருக்கும். அதுதான் எப்பயுமே ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். இழந்து ஒரு வெற்றியை ஒருத்தர் காண்றாங்க அப்படின்னா அது எப்பயுமே ஒரு வருத்தத்தை கொடுக்கும். என் வாழ்க்கையிலே நான் சொல்லும்பொழுது, என் தாய் தந்தரை நான் இழந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம், வயது மூட்டினால அவங்க இழந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட, அந்த வயதில் இருக்கவங்க ஒரு ஒரு 10 இயர்ஸ் ஒரு எக்ஸ்டெண்டட் லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களை பார்த்து பொறாமையோ இல்லை கஷ்டமோ படலை. பட் இருந்தாலும் அந்த இழப்பு அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி என் கூட என்னுடைய தாய் தந்தையர் இருந்தாங்க அப்படின்னும்போது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒரு திருப்தியையும் கொடுத்துருக்கும். அந்த வகையில் சதுரம் செவ்வகமாக இல்லாத பிளாட் என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக தடைகளும் தடங்கல்களும் ஒன்று. எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயோ செகண்ட் அட்டெம்ப்ட்லேயோ நம்ம முடிக்க முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக முடியாது. அது இழுத்து அடிக்கும். ஒன்று. ரெண்டாவது, அது இப்போது படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டு எஜுகேஷன் பெற முடியாது, கிடைக்காது. அப்படியே படித்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது நான் சொல்கிறது எல்லாமே ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த காலத்தில் பிளாட் எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னா, வடகிழக்கு வளர்த்தி, வடமேற்கு குறுகலாக இருக்கும். இதுதான் நல்லது அப்படின்னு, அதாவது ஈசான்யம் வளர்ந்துருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்து உண்டு. அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது, கண் மூடிக்கொண்டு இதுதான் ரைட்டுன்னு ஃபாலோ பண்ணது மிகப்பெரிய தவறு. இந்த விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. எப்பயுமே வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த வடமேற்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அதாவது வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இது குறுகலாக போச்சு அப்படின்னா வடமேற்கு வளர்ந்துடும், இல்லைன்னா தென்மேற்கு வளர்ந்துடும். இதுதான் ஒரு அடிப்படை விதி. வடகிழக்கு வளர்ந்தால் கூட ஓகே, நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அதாவது வளர்த்தி அப்படின்றது ஒரு அடி, இல்லை ஒரு மிஞ்சி போனால் 1.5 அடி. வடமேற்கு உங்களுக்கு 45 இருக்குது அப்படின்னா இது மிஞ்சி போனால் 46.5, 1.5 அடி வளரலாம், இல்லை 1 அடி வளரலாம். அதுவே தவறு தான். பட் இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கிறது பெஸ்ட். ஆனால் அதுக்கு மேலே வளர்த்தி இருக்குது அப்படின்னும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தையும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கும். அதை நம்ம முதல்ல நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நிச்சயமாக அதை ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறது நல்லது.
தாய் சுவருக்கும் தந்தை சுவருக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளுடைய பிளாட்டுடைய சதுரம் அல்லது செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அது வந்து ஈக்குவலான 90 டிகிரி அக்யூட் ஆங்கிளில் ஒவ்வொரு கார்னரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்த நீங்கள் வந்து உங்களுடைய என்ஜினியர் அவரை வச்சு பக்கத்தில் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டையும் பக்கத்தில் வச்சு பண்ணுறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கும். 1. 2வது, எந்த கார்னரும் வளரக்கூடாது. எந்த கார்னரும் ஒரு கார்னர் வளர்ந்தால் இன்னொரு கார்னர் நிச்சயமாக கம்மியாயிடும். வடமேற்கு கார்னர் கம்மியான என்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அந்த இடத்துல வந்து கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தள்ளி போகிறது. அதை விட முக்கியமாக கல்யாணம் ஆகிறது கூட ஒரு 2-3 வருஷத்தில் ஆகிட்டால் கூட குழந்தை பேர் அப்படின்றது வந்து நிச்சயமாக தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. வடமேற்கு கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல தென்கிழக்கும் பாதிக்கப்படும். அது எப்படி அப்படின்னா, அந்த இடத்துல பள்ளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக அமைந்துவிடும். இதுதான் இயற்கை சூழலுடைய அமைப்பு. பஞ்சபூதத்தில் பிரபஞ்சத்துடைய விதி இப்படி தான். ஒன்று அங்கே பள்ளமாக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த தென்கிழக்கே வந்து கட்டாகி ஒரு காம்பவுண்டே உள்ளே வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கூட அந்த இடத்துல ஒரு சரிவு அப்படின்றது வந்து உங்களுடைய தாய் சுவரில் அமைக்கப்படும். இது வந்து காலப்போக்கில் இயற்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். அந்த விஷயங்கள் அப்படின்னும் பொழுது நம்ம தானம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். நான் தானம் அப்படின்றது சொல்வது அன்னதானமும் சேரும், நிதானமும் சேரும், எல்லா விஷயங்களும் இதில் அமைக்கப்படும். ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து ஒரு கூட்டு கலவையாக அமையும். தென்மேற்கு சப்போஸ் வளர்ந்துருக்கு, வடமேற்கு கம்மியாக இருக்குது, தென்மேற்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது அந்த வீட்டுடைய ஆண்மகனுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்றது பெரிய லெவலில் பாதிக்கப்படும். அதாவது தொழில் நிமித்தமாகவும் சரி, உடல் நிமித்தமாகவும் சரி, அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். இல்லை சப்போஸ் வடமேற்கு வளர்ந்துருக்கு, வட கிழக்கும் வந்து குறுகியிருக்கு, தென்மேற்கும் வந்து குறுகியிருக்கு அப்படின்னும்போது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி அப்படின்றது இருக்கும். அவங்க வந்து கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தத்தளிப்பாங்க. எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி கை நீட்டி பணம் வாங்கி செலவு பண்ணுறது, அதே போல் கடனை திருப்பி கட்டுவது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் வடமேற்கு வளரும்போது நிச்சயமாக. ஆகையால் எந்த ஒரு காரணம் கொண்டும் தயவு செய்து பிளாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சதுரம் செவ்வகம் ஆக்காமல் உங்களுடைய வீடு கட்டுவதை தவிர்த்து விடுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 டிகிரி அக்யூட் ஆங்கிளில் இருக்கிறது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு வந்துடுங்க. சரி, ஓகே. நம்மளுடைய தாய் சுவர் அப்படின்றது வந்து நம்மளுடைய பில்டிங் அப்படின்றது வந்து ஏன் வந்து சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும்? இது ஏன் பிளாட் அப்படின்ற ஒரு விஷயம் சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பிரபஞ்சத்துடைய அருள், ஆற்றல், அந்த வைப்ரேஷன் நமக்கு பரிபூர்ணமாக வந்து சேர வேண்டும் என்றால், கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஒரு விஷயம் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், குரு அருள் கம்ப்ளீட்டாக பெறும். குருனா நான் இங்கே வந்து நம்மளுடைய குருமார்களையும் சொல்கிறேன், ஆச்சாரியர்களையும் சொல்கிறேன். அதே போல் நவகிரக குரு பகவான் அவருடைய அருள் வந்து இந்த பூமியில் வந்து நமக்கு வசிக்கின்ற வீட்டில் வசிப்பவர்களுக்கு பரிபூர்ணமாக அமைய வேண்டும், பெற வேண்டும் அப்படின்னா சதுரம் செவ்வகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக வேலை செய்யும். கம்மிங் பேக் டு நம்மளுடைய பில்டிங், அது வந்து சதுரம் செவ்வகமாக இல்லை அப்படின்னா, இப்போ வந்து வடமேற்கு வளர்ந்துருக்கு, வடகிழக்கு கட்டாச்சுனாலே வடமேற்கு வளர்ந்துடும். இதுதான் அதனுடைய அடிப்படை விதி. நிறைய பேர் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம், கார் பார்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வடகிழக்கில் கார் பார்க்கிங் அப்படின்னு கொண்டு வந்துட்டு இந்த வடகிழக்கை கட் பண்ணி அதே சீலிங்கில் உள்ளே பார்க் பண்ணுவாங்க. இது தவறா அப்படின்னா நிச்சயமாக தவறு. இது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னா, வீட்டுடைய ஆண்மகனுடைய ஆண் குழந்தையுடைய இந்த முதல் வாரிசுடைய வளர்ச்சி அப்படின்னும்போது நம்ம ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்கும், பொருளாதாரத்தில் இருக்கும், படிப்புலேயும் இருக்கும், குழந்தை பேர்லேயும் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக அது பாதிப்பை கொடுக்கும். அப்போது எந்த ஒரு மூலியம் வடமேற்கு இப்போ சப்போஸ் கட்டாயிருக்கு அப்படின்னா, அது வடமேற்கு அப்படின்றது நம்ம செய்கின்ற முயற்சிகளுடைய ரிசல்ட், அந்த சக்ஸஸ்ஃபுல்னஸ். முயற்சி செய்கிறோம், ஆனால் நமக்கு வந்து அந்த நம்ம எதிர்பார்க்குற ஒரு வெற்றி, நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்கும்.
தென்கிழக்கு கட்டாக இருக்குது அப்படின்னும்போது ஆரோக்கியம், பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். தென்மேற்கு கட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது அது என்ன ஒரு பாதிப்பு கொடுக்கும்னா, ஆண்மகனுடைய ஆரோக்கியமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதேபோல் பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா, அவசியம் சதுரம் செவ்வகமாக அமைவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பில்டிங்கை மட்டும் இல்லாமல், பிளாட் மட்டும் இல்லாமல், நம்ம வசிக்கின்ற அந்த கம்ப்ளீட் ஹவுஸ் சதுரம் செவ்வகம், ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், இதுதான் நம்மளுடைய அடிப்படை முக்கியமான முதல் விதி. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பிளான் போடும்போதே அதை போட்டு பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்லாமே 90 டிகிரி அக்யூட் ஆங்கிளில் இருக்கிறது சாலச் சிறந்தது. இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உங்கள் வீடு கட்டி நீங்கள் அந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணி நீங்கள் பிரவேசம் பண்ணி வாழ்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக பரிபூர்ணமாக தெய்வத்துடைய அருள் பெற்று, இந்த பஞ்சபூதத்துடைய அருள் பெற்று, ஆசீர்வாதம் பெற்று சிறப்புற்று வாழ்வீர்கள் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாள் சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.